பரமேஸ்வரி, தங்களது அருளால் பூலோகம் முழுவதும் பசுமையாகிவிட்டது. ஆயினும் துஷ்டனால் பீடிக்கப்பட்ட இந்த பக்தர்களை காப்பாற்றுங்கள் தாயே. நீர் இல்லாமல் உணவு என்பது இருக்காது பராசக்தி தாயே. உணவு இல்லாமல் பசியால் பரிதவித்து வாடி உயிரிழந்து கொண்டிருக்கும் தங்களது மகன்களை காக்க வேண்டும், அருள வேண்டும். கண்டீர்களா தாயே? இந்த குழந்தைகளின் துர்கதியை கண்டீர்களா? துர்கமனின் அட்டகாசத்தால் பசியால் பரிதவிக்கும் தங்கள் மைந்தர்களின் துர்கதியை காணுங்கள் தாயே. அருள் வேண்டும் பரமேஸ்வரி, அருள் வேண்டும் பரமேஸ்வரி, தயவு வேண்டும் பரமேஸ்வரி, தயவு வேண்டும் பரமேஸ்வரி, அருள் வேண்டும் பரமேஸ்வரி. என்னுடைய சடாட்சி வடிவமானது பூலோகத்தில் தனது கண்ணீரை பொழிந்ததை போலவே இப்போது பசியால் பரிதவிக்கும், உயிரை இழந்து கொண்டிருக்கும் பூலோகவாசிகளின் உயிரை காப்பதற்காக எனது சாகம்பரி வடிவம் பூலோகவாசிகளுக்கு உணவு, பழம் மற்றும் பல பொருட்களை அளிக்கும். சாகம்பரி வடிவம் தோன்றட்டும். கருணை கொண்ட சாகம்பரி தாயே வாழ்க! அருள்மிகு சாகம்பரி தாயே வாழ்க! கருணை கொண்ட சாகம்பரி தாயே வாழ்க! சாகம்பரி தாயே வாழ்க! எமது கருணை உள்ளம் கண்ட சாகம்பரி தாயே, பசியால் பரிதவித்து உயிரை இழந்து வந்த மகன்களுக்கு பழம், உணவு, இன்னும் பல பொருட்களை அளித்து இப்போது துஷ்டன் துர்கமாசுரன் செய்யும் கொடுமைகளுக்கு ஒரு முடிவை ஆரம்பித்துள்ளீர்கள். தங்களுக்கு பல கோடி வணக்கம் தாயே. அருள்மிகு சாகம்பரி மாதா வாழ்க! அருளுள்ளம் கொண்ட பராசக்தி தாயே, தாங்கள் எமக்கு காட்சியளித்து நிரூபித்து விட்டீர்கள். எப்போதும் பக்தர் பக்கம் சார்ந்து இருக்கிறீர்கள் என்று அருள வேண்டும் தாயே, அருள வேண்டும். அந்த துஷ்ட துர்கமாசுரனின் கொடுமைகளிலிருந்து விடுதலை தாருங்கள், விடுதலை தாருங்கள். மந்த புத்தியுடைய தேவர்களை தாங்கள் மன்னிக்க வேண்டும் தாயே. எங்களை துர்கமாசுரன் செய்யும் கொடுமையிலிருந்து தயவு செய்து விடுவிக்க வேண்டும் தாயே. தாய், துஷ்ட துர்கமாசுரன் எங்களை மட்டுமல்ல, நமது ஞான களஞ்சியமான வேதங்களையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தியுள்ளார். அவனை தண்டியுங்கள் தாயே, தண்டியுங்கள். தாயே, படைக்கும் பிரம்மதேவரிடமிருந்து அநேக வரங்களை பெற்றுக்கொண்டு அதிக பலத்தையும் பெற்றுக்கொண்ட துஷ்ட துர்கமாசுரனுக்கு படைக்கும் பிரம்மதேவர், ஸ்ரீஹரி விஷ்ணு, எம்பெருமான் சிவன் மற்றும் ஸ்ரீ கணேசனால் மரணம் இல்லை. அவனை வதம் செய்ய தங்களால் மட்டும்தான் இயலும் தாயே. எமது உயிரை காப்பாற்றுங்கள் தாயே, எமது உயிரை காப்பாற்றுங்கள் தாயே, எமது உயிரை காப்பாற்றுங்கள் தாயே, காப்பாற்றுங்கள். அபயம், அபயம், அபயம். துர்கமனை வதம் செய்து அவனது கொடுமையிலிருந்து எம்மை காப்பாற்றுங்கள். அனைவரும் கேளுங்கள்.
இப்போது துர்கமாசுரனின் அந்திம காலம் வந்துவிட்டது. அந்த துஷ்டனை சம்ஹாரம் செய்து உங்கள் அனைவரையும் அவன் கொடுமையிலிருந்து விடுவிப்பதுடன் கூடவே தேவராஜன் இந்திரனுக்கு ஸ்வர்கலோகத்தையும் வேதங்கள் அனைத்திற்கும் பிரம்மலோகத்தின் இருப்பிடத்தையும் அளித்து விடுவேன். ஜெகஜனனி சிவசக்தி தாய் பராசக்தி வாழ்க வாழ்க வாழ்க. துஷ்ட துர்கமாசுரா, துஷ்ட துர்கமாசுரா, நான் உனது கொடுமைகளுக்கு தண்டனை அளிப்பதற்கென்றே தோன்றி உள்ளேன். விரைவில் என் முன் நீ வர வேண்டும், நீ வர வேண்டும், நீ வர வேண்டும். துஷ்ட துர்கமாசுரா, உடனடியாக என் முன்னால் வா. பாவியே, நான் இந்த கணமே உன்னை சம்ஹாரம் செய்கிறேன். பூடனை போல் எக்காலமாக சிரிக்காதே துர்கமாசுரா. உனக்கு துணிவிருந்தால் என் முன்னால் வந்துவிடு. ஏன் இவ்வாறு என்னை பார்க்கிறாய் துஷ்டனே? நான் உன்னுடைய பேரழகை காண்கிறேன். அதாவது இந்த ஜகத்தின் இறைவனான சொர்க்காதிபதி துர்கமாசுரனை நீதான் அழைத்தாயா? உனது அழகிற்கு முன்பு அடிமையாகி நிற்கும் மூவுலக அரசன் துர்கமாசுரனுக்கு இடும் கட்டளை என்ன அழகி? துஷ்டனே, பாவி துர்கமாசுரா, செல், இப்போதே சென்று வேதங்களை விடுதலை செய். உனது ஆணையை நிறைவேற்றுவேன் அழகியே. மேலும் கூறு. ஸ்வர்க்கத்தை தேவேந்திரனிடம் அளித்து பாதாள லோகம் சென்று விடு. அந்த இடம் ஒன்றுதான் உனக்கு உரியது. துர்கமாசுரன் உனது இந்த ஆணையையும் ஏற்கிறான் அழகியே. அவ்வாறே நடக்கும். உன்னுடன் சொர்க்கத்தில் என்ன, நரகத்தில் இருக்கவும் இந்த துர்கமாசுரன் தயாராக இருக்கிறான். ஆனால் ஒன்று கூறு அழகியே, நீ யார்? பரபிரம்மம் எனப்படும் பரமாத்மாவின் ஆதிசக்தியாவேன். சக்தி? இந்த சக்திசாலி துர்கமாசுரனுக்கு சொந்தமாகிவிடு. மூவுலக ஆட்சியை உன் காலடியில் கிடத்தி நான் மகிழ்ச்சியில் திளைத்து விடுவேன் அழகியே. அழகியே, வா, என் அருகில் வா. நான் உன் அன்பை பெற்று தன்யனாவேன் அழகியே. வா அழகியே, வா. வா அழகியே, வா அழகியே, என் மீது அன்பு கொள். வா, வா அழகியே, வா. தேவகுரு, இந்த துஷ்டனின் தகாத வார்த்தைகளை கேட்டும் கூட தாய் சக்தி அவனை இன்னும் தண்டிக்கவில்லையே. தேவராஜா, பராசக்தியின் இந்த செயல் வாழ்வில் பொறுமையை எடுத்துரைக்கின்றது. பொறுமையா? இந்த துஷ்டனின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் பொறுமையா தேவகுரு? தேவராஜா, பொறுமை என்பது உனக்கு சிறிதும் இல்லை. தாயின் செயலைக் கண்டு நீ உணர்ந்து கொள். பொறுமையாக இருப்பதற்கு கற்றுக்கொள். என்னை வேதனைப்படுத்தாதீர்கள் தேவரிஷி. நான் எனது செயலுக்காக மிக வருந்துகிறேன். நாராயண நாராயண. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் தேவராஜா. இப்போது துஷ்டன் துர்கமாசுரனின் பாவக்கிழி நிரம்பும் வரையிலும் ஜெகன்மாதா பராசக்தி அவனை சம்ஹாரம் செய்ய மாட்டாள். மூவுலக வேந்தன் துர்கமாசுரனை இனியும் காக்க வைக்காதே அழகியே. வா, என் அருகில் வா அழகியே. துர்கமாசுரனே, இந்த ஜகத்தில் பராசக்திக்கு உரியவர் பரம்பொருள் சிவன்தான். சிவனுடைய சக்தி மீது காமம் கொண்டதால்
உனது மரணமானது நெருங்கிவிட்டது துஷ்டனே. இதோ உனது செயலுக்கான பிரதிபலன். இவ்வாறு உனது வலிமையை காட்ட முயற்சி செய்யாதே அழகியே. பிரம்மதேவர் எனக்கு அதிக வலிமை பெற வரமளித்துள்ளார். இப்போதே இந்த விளையாட்டை நிறுத்திக்கொள். வா, வந்து என்னை ஏற்றுக்கொள் அழகியே, என்னை ஏற்றுக்கொள். தாக்கு! அழகியே, நான் வரத்தினால் பெற்ற சக்திகளுக்கு முன்பாக உனது சக்திகள் அனைத்தும் தோற்று போய்விட்டது. இனியும் எனது நேரத்தை வீணாக்காது. வா, நீயே என் அருகில் வந்துவிடு. வா, இல்லையெனில் இந்த பராக்கிரமசாலி துர்கமாசுரன் பலவந்தமாக உன்னை இழுத்துச் செல்வான். பிறகு நீ துர்கமாசுரனின் மகாராணியாக அல்ல, வேதங்களுடன் பாதாளத்தில் சிறைவாசம் செய்வாய். பிடிவாதத்தை விட்டுவிடு அழகியே. வா, என் அருகில் வா. வா, நீயே என் அருகில் வா. வந்து உனது நல்வாழ்வை அடைந்து விடு. மூவுலக ஆட்சியின் சிம்மாசனத்திற்கு அழகூட்டிக் கொள். இவ அனைத்தும் வேடதாரி சாம்பல் பூசிய சிவனால் எப்போதும் கிட்டாது. வா, என் அருகில் வா. துர்கமாசுரனே, என்னை தகாத முறையில் பார்த்து மூவுலகநாதன் எம்பெருமான் சிவனை அவமானம் செய்த காரணத்தால் உனது பாவங்கள் எல்லை மீறி போய்விட்டது. இனி உனது அழிவு நிச்சயமாகிவிட்டது. இதோ எனது தாக்குதலை சமாளி.
நான் இப்போதே எனது வலிமை மிகுந்த கரங்களால் நசுக்கி விடுகிறேன். துஷ்டனே, பாவியே, எனது மாபெரும் வடிவத்தை கண்டாயா? எனது உதையை தாங்கிக் கொள். துர்கமாசுர சம்ஹாரிணி தாய் துர்கா தேவி வாழ்க வாழ்க வாழ்க. Shiva.